ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் மீன்ஸ் வாஸ் ஃப்ரெஷ் விரியாதோட இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி அப்புறம் ஆப்பம் இது ரெண்டுக்குமான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்க நினைச்ச சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்காக தேங்காய் பால் ஒரு கப்பும் லைட்டாக ஒரு தேங்காய் பால் ஒரு கப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே. ஸோ இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு தேவையான அளவு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விசில் போட்டு ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை எடுத்து உள்ளே ஊற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் 2ஆவதாக ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திக்கான தேங்காய் பால், அதாவது முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மதியம் 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் மெயினாக ஆட் பண்ணி ஒரு கலக்கிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான இஷ்டு கறி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா ஸ்டைல் சைட் டிஷ் ரெசிபி தாங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you guys, stay tuned.